கரிசல் காட்டு காதல் காட்சி எதுக்கு நெஞ்சே இத்தனை பேச்சு ஊரு வாரம் தோப்பு அதிலே வாழும் கிளிகளின் கதைதானே. உன் காதல் என் காற்று, உன் பேச்சு என் மூச்சு, அடி உன்னை பற்றி நித்தம் நினைத்திடும்படியாச்சு. உன் கோபம் அது வெப்பம், உன் உள்ளம் பரிசுத்தம், அடி நீ பிரிந்த நொடி இல்லை எந்த உயிர் பாஸ்பம். ஒரு வார்த்தை சொல்லவா உன்னிடத்தில் நான் என்றென்று தூரத்தி வருவேன் பெண்ணே உன்னைத்தான். அடி என்னை விட்டு நீயும் எங்கே போகின்றாய் பெண்ணே, இப்ப என்னை தேடி நீயும் ஓடி வாடி 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 உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா. காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி, உன் காதல் எந்தன் வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஒளி. நீ இன்றி எந்தன் வாழ்க்கை தனில் இல்லையடி ஒளி, பொறிக்க முடியவில்லை இது காதல் தந்த வழி. பெண்ணே என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா. சிறு கண்ணீர் துளி எந்தன் கண்ணின் ஓரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம். கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான், நீந்தித்தால் காதல் என்ற கடலில் போய் சேரலாம். சேரும் உன்மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால், ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை நரகத்தில் வாழலாம். வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா வா நிலா நிலா நிதானே எந்த பெண் நிலா. நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வாடி உள்ள வாடி வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள வா.
அரிசி வந்துட்டு இது எடுத்துருங்க. அரிசி அரை வேக்காட்டில் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த இதில் வந்துட்டு நம்ம ஒரு லெமன் காமிச்சோம்ல, அந்த லெமன் ஜூஸ் எடுத்து அந்த மசாலாவில் போட்டு ஒரு கிளறிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் அரிசி கிளறி பார்த்துருந்தீங்கல்ல, அது பார்த்தீங்கல்ல, அந்த அரிசி அந்த லெவலில் தான் எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இது பண்ணி பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அரிசி அரை வேக்காட்டில் தான் வடிகட்டிடணும். சரிங்களா? தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டிடுங்க. இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி ஆகட்டும். லெமன் ஆட் பண்ணதும் மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், அரிசி இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு மறுபடியும். அது பாருங்கள், இந்த லெவலில் இருக்கணும் அரிசி. சரிங்களா? இது வந்ததும் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை தனியாக பிரிச்சுட்டு அந்த அரிசியை எடுத்து இப்போ நம்ம மூடி வேக வச்ச மசாலாவில் போட்டுடணும். போட்டுட்டு ரொம்ப கிளறாதீங்க. அடியிலேருந்து ஸ்பூன் எடுத்து போட்டு மசாலா ஒரே ஒரு வாட்டி தான் எடுத்து போடணும். பாருங்கள், போடுறாங்க பாருங்கள். போட்டு ரொம்ப இப்படி கலரக்கூடாது. அடியில் அப்படி குத்தி ஒரு பெரட்டு, மறுபடியும் அடியில் இது பண்ணி ஒரு பெரட்டு, அவ்வளோதான். போட்டுட்டு அதை அப்படியே மேலே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கலர் ஆட் பண்ணணும். கலர் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணான்றவங்க கேசரி பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு கலர் சாப்பாடாக நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிங்கன்னா கலர் எப்படி சூப்பராக இருப்பாருங்களா? அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஒரு லுக்கே வரும். சரிங்களா? இல்லைன்னா அந்த பிரியாணி இது இருக்காது, லுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே யூடியூப் ஃபேமிலிஸ், இந்த சண்டே இதை பண்ணி பார்த்து பசங்களுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எறா பிரியாணி சாப்பிடாதவங்க கூட எறா பிரியாணி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு செஞ்சு பாருங்கள். தெரியாதவங்க அடிக்கடி பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஓகேவா? பாய்.